songs of praises. Be thou still my strength and shield. Be thou still my strength and shield. Thank you. நன்றிப்பா. அருமையான பாடலை பாடின ஜாஷுவாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஆங்கில பாடல் பாடினாங்க, எல்லாரும் கேட்டிருக்கோம். கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நம்ம மத்தியில இருக்க பவித்ரா அவர்கள் பாடுவாங்க. பவித்ரா பாடுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வந்திக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். நன்றிம்மா. அருமையான பாடலை பாடின பவித்ராவையும் களஞ்சியாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்ல பாட உதவி செய்ததுக்கா நன்றி. அடுத்தது யார் பாட போறீங்க? அப்பா நான் ஒரு பாட்டு பாடுறேன்க்கா. பாடுங்கம்மா. தேவி அவர்கள் பாடுவாங்க. தூபம் போலின் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பாலி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா, மாலை பாலி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா, உம்மை நோக்கி கதறுகின்றே, விரைவாய் உதவி செய்யும்,
உம்மை நோக்கி நான் கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. விடிகாலைக்கு காத்திருக்கும் காவலனை பார்த்திலும், விடிகாலைக்கு காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காயேங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காயேங்குதையா. உம்மை நோக்கி நான் கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. தீயன ஏதையுமே நான் நாட விடாதையும், தீயன ஏதையுமே நான் நாட விடாதையும். உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி நான் கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகின்றேன், விரைவாய் உதவி செய்யும்.
நன்றிம்மா, அருமையான பாடலை பாடின தேவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாடலை பாடினாங்க. நன்றிம்மா. வேற யாராவது பாட போறீங்களா? சரி, நம்ம சாட்சி நேரத்துக்கு கடந்து போகலாம். கடந்த வாரத்திலிருந்து இந்த நாள் வரையும் கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். நம்ம நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை தான். யாருக்கு நீங்க யாரெல்லாம் சாட்சி சொல்ல போறீங்க? சாட்சி யாரும் சொல்லலைங்களா? அக்கா நான் சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் சாட்சி நிறுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தை தொடங்கி இந்த மட்டும் கர்த்தர் கிருபையை பாதுகாத்தார். வேண்டிய தேவையை கர்த்தர் சந்திச்சா அதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா எங்களோட பலவீனங்களை கர்த்தருடைய பெரிதான கிருபை அவரோட பலனங்களை தாங்கி இந்த நாள்ல சாட்சியை நிறுத்துற தேவனுக்கு உண்மையாவே நன்றி செலுத்துற கர்த்தர் சாட்சியை ஆசீர்வதிப்பார். நன்றிம்மா. கர்த்தர் உங்க சாட்சி ஆசீர்வதிப்பாராக. வேற யாரும் சாட்சி சொல்ல போறீங்க? சரி, நம்ம இப்போ தெய்வ செய்திக்கு கடந்து போகலாம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுக்க போகிற அன்பு தகப்பனாருக்காக வெல்கம் பண்றோம். சோத்திர ஐயா, வாங்க. நன்றி. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுப்பா. கேக்குதுங்க. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அன்னைக்கு நாளுக்கு பிறகு சுவாமி தேவரி இதை திரும்பவும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கை சுவாமி இதை பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். தேவடைய வர பிள்ளைகள் சுவாமியா அடுத்த வாரத்தில் வணக்கம் செய்யணும் சுவாமி. உங்களுடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள தேவைக்கு செய்யணும் சுவாமி. காத்துக்கொள்ளும் இப்பொழுது சுவாமி அடிய வார்த்தைகளும் எங்களுக்கு எங்கள் இதத்தின் தியானமும் உங்களுக்கு சமயத்தை கொடுக்க சுவாமி. ஆமேன். நான் இன்னைக்கு பேச போற இது தலைப்பு ஆகாப் ராஜா. நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல நம்ம நிறைய கேரக்டர் பார்க்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டு ஏன் ஆண்டவர் நம்ம ஒழுங்கா வாசிக்கணும், எதுக்கு நம்ம அதை விடாம வாசிக்கணும் அப்படின்னா, அதுல உள்ள நிறைய கேரக்டர்ஸ் நம்ம எப்படி உலகத்துல வாழணும் அப்படிங்கிறத அவங்க அந்த கேரக்டர் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆக்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஆபிரகாம் தெரியும், ஈசாக் தெரியும், டேவிட், அவங்க எல்லாம் யாரெல்லாம் நல்லா இருந்தவங்களும் அவங்கள பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா அதே சமயத்துல நம்ம மோசமா இருந்த மக்களை பற்றி நம்ம படிக்கணும். அவங்க எதனால மோசமா இருந்தாங்க, எப்படி எதனால அவங்க இதானாங்க. ஸோ நம்ம அதுல இருந்து அந்த மாதிரி காரியங்கள் நம்ம எப்படி நம்ம இது உணரணுமோ தேவனுக்கு மகிமையா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இல்ல இந்த ஆகாப் ராஜாவுடைய எங்க இருக்குன்னா, 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்குது. இல்ல வர கேரக்டர்ஸ் எல்லாமே ஆகாப், அவனுடைய ஒய்ஃப் ஏசபேல், பிறகு எலியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, பிறகு 400 பொய் தீர்க்கதரிசிகள், பிறகு நம்ம மலையில ஆண்ட பலிபடத்துல அவர் எலியாவின் ஏற்றுக்கொண்டது. ஆகாப் ராஜா கடைசியில எப்படி மறிச்சான் அது வரைக்கும் 22 இதுல இருக்கு. பைபிள் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு வசனம் சொல்லிருக்குன்னா, இஸ்ரவேல் மக்கள்ல ஆகாப மாதிரி ஒரு மோசமான அரசன் இருந்ததே இல்லையா, அவ்வளவு மோசமா இருந்தான். சோ அந்த 16 வருஷம் எடுத்த உடனே ஆகாப் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னா அந்த அவனுடைய சரித்திரமே ஆரம்பிக்குது. அதுக்காக ஆரம்பிச்சு எப்படி போகுதுன்னா பாருங்க, 16ஆவது அதிகாரம் 29-33 வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ரொம்ப குறைபாடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப குறைபாடு. அது எப்படி பார்க்கலாம்னா, அவன் என்ன பண்றான், நிறைய போர் பண்ணி தந்திரம் இது பண்ணி இஸ்ரேலுடைய எல்லையெல்லாம் அவன் பெருசாக்குறான், எல்லாம் பண்றான். ஆனா இஸ்ரேல் எல்லையை பெருசாக்குறன்னு சொல்லிட்டு ஏசபேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு பெண்ணை அவன் கல்யாணம் கட்டுறான்.
அவன் கல்யாணம் கட்டின பிறகு என்ன ஆச்சுன்னா, இயேசபேல் வந்து அவனோட மனதை வந்து அப்படியே இது பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், அவன் விக்கிரகங்களுக்கு, அதாவது பால், அஸ்ரோத், அவங்களுக்கு வந்து தனியா வந்து என்ன பண்ண கட்ட ஆரம்பிச்சிட்டான், கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு அந்நிய ஸ்திரீகளை மறந்ததினால் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஆண்டவரை விட்டுட்டு அந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அவன் பால் கூட அவர்களுக்கும் அவன் வந்து இது கட்டினான். இதுல என்ன தெரியுது, அவன் வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு உலகத்தோடு ஒத்து போற ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டான். அது காரணம் என்னன்னா, அவன் வந்து ஆண்டவர் சொன்னதை அவருடைய கட்டளையை மீறி, அதாவது ஆவிக்குரிய கட்டளையை மீறி ஒரு அந்நிய ஸ்திரியை மணந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பாகாலுடைய வழக்கத்தை போயிட்டான். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து கிறிஸ்டியன் மக்களுக்கு கரெக்டா சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து நீங்க போற தேசத்துல அந்நிய ஸ்திரீகளை நீங்க வந்து மணக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய ஃபெய்த் வேற, அவங்களுடைய ஃபெய்த் வேற. நீங்க எப்படி நீங்க அவங்க திருமணம் செய்து கொண்டால் எப்படி வந்து அவங்கள வந்து அவங்களுடைய மார்க்கத்துக்கு கண்டிப்பா இழுத்துருவாங்க. அதுக்கு சால்மோன் வந்து பயங்கர உதாரணம். அவன் வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் ஞானத்தை தாரும் எல்லாம் கேட்ட பிறகு கடைசியில வந்து அந்நிய ஸ்திரீகள் மனதினால கடைசி காலத்துல என்னன்னா, அவன் வந்து போய் கடைசியில வந்து அந்நிய தேவனுக்கு தூபம் காட்டுற அளவுக்கு போயிட்டான். ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதாவது உலகத்தோடு ஒத்து போகுதுன்னா இது ஒரு ஆஸ்பெக்ட் தான். அதாவது நம்முடைய ஃபெய்த் இல்லாம இருக்கிற மற்றவங்களை நம்ம வந்து திருமண வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்வது ஒரு தவறான காரியம். ஏன்னா அது நம்ம வந்து வழிமீறி போறதுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு இது ஒரு ரீசன், இது ஒரு பாகம். ஆனா உலகத்தோடு ஒத்து போகுதுங்கிறது நிறைய இருக்குது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. உலகத்தோடு ஒத்து போதுன்னா என்ன, சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க கூடுறாங்க, எங்க அவங்க ஊர்ல வந்து கொடை இருக்கு, அவங்க ஊர்ல வந்து இது இருக்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், அங்க போலாம் இங்க போலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போறது. அதாவது ஆண்டவன் சொல்றாரு, சொல்றாருன்னா நீ வந்து துன்மார்க்கோட அல்லது வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா காலப்போக்குல அது வந்து என்னன்னா, சரி என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன்னா, ஸோ உலகத்தோடு ஒத்து போறது. அதே மாதிரி நம்முடைய தேவன் சொன்ன கற்பனைகளை விட்டு மீறும் பொழுது உலகத்துக்குரிய மாதிரி நம்ம வந்து அப்படியே படிப்போம். ஸோ நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும், ஆண்டவரே நீர் சொன்ன கட்டளை என்ன, நான் உலகத்தோடு அதை வந்து நான் வந்து உலகத்தோடு நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நான் போயிடுறேன்னா, நிறைய இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போறோம். ஒருவேளை நம்ம எல்லாரும் செய்யறாங்களே, நாங்களும் நம்ம செஞ்சா என்ன, எல்லாரும் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆண்டோட சொல்லியிருக்காரு, ராயனுக்கும் தேவனுடைய தேவன் சொல்லுங்க. நம்ம பொதுவா பாக்குறோம், இந்த பெரிய கட்டடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்டு வரி குறைச்சி கட்டுறதுக்காக வேண்டி தங்களுடைய வீட்டுடைய அளவை வந்து குறைச்சிக்க வைப்பாங்க. இது நிறைய கிறிஸ்தவன் பண்றாங்க. அதாவது வீட்டு வரியை குறைச்சி கட்டுறதுக்காக வேண்டி வீட்டுடைய அளவை வந்து குறைக்கிறது. என்னன்னா அங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நான் இவ்வளவு அமௌண்ட் கட்டுறேனே, கவர்மெண்ட் வந்து எனக்கு என்ன பண்ணுது, நான் இவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னா கவர்மெண்ட் இருந்தது. ஆண்டோட கட்டளை என்ன, ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும். அந்த இந்த மாதிரியான உலகத்தோடு ஒத்து போகும். இது வந்து நம்ம வந்து இது ஒரு பாவம் தான். சோ இந்த மாதிரி நம்ம வந்து உலகத்தோடு ஒத்து போறது, அதாவது ஆண்ட சொல்றதை விட்டுட்டு அப்படியே மெதுவா என்ன பண்ற, அப்படியே ஓகே கொஞ்சம் போயிடலாம், அப்படிதான் அவன் போனான். அவன் போனனால என்ன ஆச்சுது, என்ன ஆச்சுன்னா அந்த இடத்த அந்த அவனுடைய தேசத்துல வந்து மழை பெய்யாதபடி எலியா வந்து கட்டளையிட்டான். சோ அவனுடைய ரெண்டாவது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைபாடு, அடுத்தது உலகத்தோட சமரசம் செஞ்சுக்கிட்டான், அடுத்தது தன்னுடைய குற்றத்தை மறைக்க மற்ற மேல வந்து பழிய போடுறது. எப்படி இவன் பண்ண அவ்வளவு பார்த்தனால ஆண்டவர் எலியா வச்சு என்ன பண்ணிட்டாரு, அவன் நாட்டுல வந்து மழையை நிறுத்திட்டாரு.
ஸோ என்ன ஆச்சுன்னா அங்க மழையே பெய்யல, தண்ணி இல்லை. அதாவது இவன் வந்து தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி தன்னுடைய குதிரைக்கு எங்கேயாவது புல் கிடைக்குமா நீ தேடுற அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அங்க வந்து மோசமாயிடுச்சு. அப்போ என்ன பண்றா அந்த எலியா வந்து என்ன பண்றான், அந்த அவனுடைய ஊழியக்காரன்ட்ட வந்து நான் எலியா வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அவன் இதுக்கு முன்னால ஆகாப் என்ன பண்றான், இந்த மழை பெய்யாம போன காரணம் வந்து எலியா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி நிறுத்ததான் சொல்லி தன்னுடைய குற்றத்தை உணர, தன்னுடைய குற்றத்தினால ஆண்டவர் மழைய பெய்ய விளங்குற அப்படி நினைக்க பதிலா என்னமோ எலியா வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, ஆண்டவர் அதனால வந்து மழையை நிறுத்திட்டாரு. அதாவது தன் செய்த குற்றத்தை மற்ற மேல போடுறது. கடைசியில எலியா வரும்போது எலியா என்ன சொல்றான், எதிரியே நீ இங்க வந்துட்டியா, அதாவது அவனை எதிரியே நீ இங்க வந்துட்டியா கேட்கிற அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு அவன் வந்து என்ன பண்றான்னா தன்னுடைய குற்றத்தை எலியா மேல போடுறான். சோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம பண்ற குற்றங்கள், அதாவது நம்ம பண்ண சிறு தவறுகள், இதை மறைப்பதற்காக மற்றவங்க அவங்க அப்படி செய்யாம இருந்தா நான் செய்யாம இருப்பேன். அதாவது இதுக்கு நிறைய நம்ம உதாரணம் சொல்லலாம். நம்முடைய டெய்லி வாழ்க்கையில வந்து நிறைய அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கான காரணம் நம்மள சொல்லாம இவங்க அப்படி பண்ணியிருந்தா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன், இவங்க இப்படி செய்யாம இருந்தேன்னா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன். அதாவது தங்கள் செய்கிற தப்பை நியாயப்படுத்துவதற்காக மற்றவர்கள் குற்றம் சொல்லுவது. இது வந்து ஒரு கிறிஸ்து தேவனை அறிந்து விசுவாசித்து இருக்கக்கூடாத ஒரு காரணம். தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்க தவிர தங்களுடைய குற்றங்களை என்ன செய்யக்கூடாது, மற்றவர்கள் போடக்கூடாது. இதுக்கு மனித இயல்பு. பட் இதுல இருந்து நம்ம வந்து விடுபடணும். முதல்ல பார்க்கல, ஏவாள் என்ன சொல்றா, பாம்பு வந்து எனக்கு வந்து குடிச்சிச்சு அதனால சாப்பிட்டேன். ஆதாம் என்ன சொல்றான், நீர் கொடுத்த பெண் வந்து எனக்கு கொடுத்த, அதாவது ஆதாம் சொல்லி நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. சோ அப்படி இருந்தா கூட அவன் என்ன சொல்றான், கண்டிப்பா அவனோட ஒய்ஃப் சொல்லிக்கணும், ஏம்மா நீ இந்த பழத்தை ஆண்டு சொல்லியிருக்காரு, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டேன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தனா ஒருவேளை அந்த பெண் வந்து அதை படிக்காம இருந்திருக்கலாம். சோ இவன் மேல தப்பு, இவன் சொல்லாத தப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி என்ன சொல்றான், தப்பை யார் மேல போடுறான், ஆண்டவர் மேல போடுறான். என்ன சொல்றான், நீர் தந்த பெண் தான் எனக்கு இது பண்ணிட்டார். சோ இந்த மாதிரி குணங்கள் ஆகாப்ட இருந்தது, நம்மகிட்ட இருந்ததுன்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அடுத்தாப்புல என்ன பண்ற, அடுத்தாப்புல அதான் நம்ம ஜேம்ஸ் அதுல வந்து 1:13-15 வரைக்கும் கிளீனா இருக்கு. அதாவது சின், அதாவது நம்ம வந்து அதாவது ஆண்டவர் எனக்கு சோதனையை தருகிறார் அதனால் நான் பாவம் செய்கிறேன் என்று ஒருவன் சொல்லாது இருப்பாயாக. அதாவது எனக்கு சோதனை வந்து ஆண்டை கொடுத்தாரு, அதனால நான் வந்து சோதனை இது பண்றதுக்காக நான் இந்த மாதிரி போயிட்டு சில சமயங்கள்ல சிலர் வந்து ஆண்டவர் மேல கூட குற்றம் சொல்லுவாங்க. அதுக்கு ஜேம்ஸ் என்ன சொல்றாரு, ஒருவனும் சொல்லாது இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய இச்சையினாலதான் நீங்க சீன் பண்றீங்க. பாவம் வந்து உங்களுடைய இச்சையினால நீங்க பண்ணிட்டு கடைசி என்ன பண்றீங்க, ஆண்டவர் வந்து என்னை சோதித்தா சொல்லுங்க. ஆண்டவர் யாரையும் சோதிப்பதில்லை. எந்த ஆண்டவர் அவர் வந்து பழைய காலங்கள்ல நிறைய டெஸ்ட் வச்சிருந்தாரு. ஆனா அவர் சொல்லிருக்காரு, அந்த சோதனையை தாங்குவதற்கான சக்தி அவர் கொடுப்பார். அவருடைய சோதனைகள் அப்படிதான் இருக்கும். சோதனைகள் செய்வாரு, செஞ்சாலும் அதை தாங்கி அதுல இருந்து நம்ம வந்து முன்னேறதுக்காக வேண்டி ஒரு சக்தி கொடுப்பார். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் வந்து என்னை வந்து எனக்கு வந்து டெஸ்ட் வச்சுட்டாரு, என்னை சோதனை செய்யறாரு. அதான் சொல்றாரு, ஆண்டவர் யாரையும் சோதனை செய்வதில்லை. நாம் நம்முடைய செய்கையினால் பாவம் செய்து பாவம் வளரும் போது நாம் வந்து நரகத்துக்கு போயிடும். அதான் வந்து அந்த ஜேம்ஸ்ல வந்து கிளியர் சொல்லுது. சோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவரே என்னுடைய இச்சையினால் நான் வந்து இந்த பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை மற்றவங்கள போடுறோமா, நான் செஞ்சது வந்து இதனால செஞ்சுட்டேன், நான் அவங்க அப்படி போடுறோமா, அந்த மாதிரி இதை நம்ம வந்து யோசிப்பாங்க. அடுத்தாப்புல வந்து அவனை வந்து கடவுளுடைய சொல்ல வந்து அவன் கேட்கவே இல்லை. என்ன சொல்றாரு, நம்ம வந்து 1 ராஜாக்கள் 20 இருக்கிறது 6ஆம் நாட்டு ராஜா பென்ஹட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்.
அவன் என்ன சொல்றான், வந்து முதல்ல வந்து ஆகாவுக்கு அனுப்பி உன் வீட்டுல உள்ள ஜாமான்லாம் கொடுக்க சொல்றான். இவன் எல்லாத்தையும் கொடுத்துடுறான். கடைசியில வந்து அவன் வீட்டுல உள்ள எல்லாத்தையும் கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து சண்டை போட்டு நான் வந்து உன்னைய அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது என்ன பண்றான், நம்ம யாரு ஆகாப் அப்போ வந்து தனக்கு இக்கட்டு வந்த உடனே ஆண்டவருக்கு கூப்பிடுறான். பட் நம்மளுடைய கடவுள் மிக மனதுருக்கு உள்ள கடவுள். அவன் பாவியாக இருந்தாலும் அவன் வந்து அவரை நோக்கி கூடும் போது அவர் முத்திர சொல்றதுக்கு அவர் ரெடியா இருக்கார். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அவருடைய மக்களுக்காக வேண்டி இவன் என்ன பாவம் செய்தாலும் அவன் வந்து ஆண்டவரை கூடும்போது அவர் சொல்றான், நீ அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ வந்து அவனை மனங்கடிப்பாய், நீ அவனை கொண்டு விட வேண்டும். இது ஆண்டவுடைய இது. கடைசியில இவன் என்ன பண்ணிட்டான், ஆண்ட சொன்ன மாதிரி ஆண்டவுடைய இதனால எல்லாம் ஜெயிச்சுட்டான். கடைசியில் என்ன பண்ணிட்டான்னா அவங்க கூட போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவனை வந்து என்ன பண்ணிட்டான், ரிலீஸ் பண்ணிட்டான். அவனோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவனை உயிரோடு விட்டான். அப்போ வந்து தேவன மனிதன் வந்து நீர் வந்து இந்த மாதிரி அவனை உயிரோட விட்டதுனால நீர் வந்து பாவம் செய்தீர். அதாவது கடவுள் சொல்றத ஆண்டவர் சொல்றத கேட்கறது இல்லை. அதை அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், ஆனால் வெற்றியை கொடுத்த பிறகு நீ வந்து சில காரியத்தை செய்ய வேண்டும் சொல்றாரு. அதை நம்ம செய்யணும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றி கொடுத்துருக்காரு. நம்ம ஜோம் பண்ணும்போது, இக்கட்டான சமயத்துல நம்ம ஜோம் பண்ணும்போது, நம்ம இது பண்ணும்போது ஆண்டவர் வந்து மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் என்ன பண்ணுவாரு, உடனடியாக நம்மளுக்கு வந்து கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய நன்றியை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அவரை பின்பற்றுதலை இன்னும் நம்ம வந்து பெருக்கிக் கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த காரியங்கள் நம்ம இக்கட்டான காரியங்கள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம மெதுவாக அதுக்கு பிறகு நம்ம பழைய வாழ்க்கைக்கு சென்றுடுவோம். நம்ம அந்த காரியங்கள் இருக்கிறதா யோசிப்பாங்க. ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொண்ட பின் நாம் வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம். இவன் இந்த இடத்துல அவன் வந்து ஆண்டவர் சொல்றது, நீ அவனை கொன்றணும், அவனை வந்து அடியோட ஒழிச்சிடணும்னா முடிக்கல, அவன் கூட எது போட்டா அது பின்னால அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சுது. அடுத்த பாருங்கன்னா சுயபுத்தி அதாவது அவனுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது எதற்கு மனசு உடனே சோர்ந்துடுறது, என்னத்தை நினைச்சாலும் உடனே சோர்ந்து போறது. அந்த 400 இவங்களை 400 அந்த பாகால் இவளை கொன்ன உடனே அவனுக்கு மனது ரொம்ப சோர்வாயிடுச்சு, சோர்ந்து போய் படுத்துட்டான். அடுத்தாப்புல நாபாத்துக்கு பக்கத்துல அவன் வீட்டுல வந்து ஒரு சின்ன விவசாயி கொஞ்சம் இடத்துல திராட்சை இதை போட்டு வளர்க்குறான். இவனுக்கு அந்த இடம் வேணும். முதல்ல வந்து தனக்கு இல்லாத இடத்துல வந்து ஆசைப்பட்டது முதல் தப்பு, அரசனே இருந்தாலும் தப்பு. அடுத்த அவனை கேட்கிறான், அவனே சொல்றான், எங்களுடைய மூதாதை இருந்து நாங்க தரமாட்டேன்னு சொல்றான். சொல்றவனே என்ன பண்ணா, ஓடி வந்து வீட்டுல வந்து பெட்ல வந்து மூஞ்சி மூடி படுத்துக்கிட்டான். நம்ம வாசம் நல்லா தெரியும், வந்து படுத்துக்கிட்டான். என்னன்னா, அதாவது உடனே சோர்ந்து போகுது, உடனே வந்து என்னமோ உலகமே ஒழிஞ்சு போற மாதிரி இது பண்ணுது. என்ன அவன் வந்து ஒரு டிகிரி போட்டு எப்படியாவது அந்த பணத்தை வாங்கியிருக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு என்ன வந்து அவன் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அப்படி இல்லைன்னா உடனே சோர்ந்து போய் வந்து படுத்துக்கிட்டான். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுடைய பாவத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. என்ன ஆச்சு, யேசபேல் வந்து அந்த நாபாத்துக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல வச்சு அவனுக்கு கொல்ல வச்சு அவனுடைய லேண்டை வந்து எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டா. இவனும் அதாவது ஆசையோட போய் அதை இது பண்ண போயிட்டான். அதாவது இவனுடைய அந்த குணத்தினாலே யேசபேல் வந்து டேக் அட்வான்டேஜ் எல்லாத்துலயும், அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லயே, அவனுடைய ராஜபாலத்துல எல்லாத்துலயும் வந்து அவ அட்வான்டேஜ் எடுத்து இவனுடைய பாவத்தை இன்னும் அவ அதிகரிக்க செஞ்சுட்டான். ஸோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளும் சிறு சிறு காரியங்கள் வரும்போது, நம்ம நினைக்கிற காரியம் நடக்காம இருக்கும்போது ஒன்று சோர்ந்து போறோமா, அது நம்ம நினைக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒத்திருக்கிறதுக்கு பார்க்க நம்ம. இப்ப இந்த இடத்துல வந்து அவன் ஏழை விவசாயி, அவன்கிட்ட போய் எடுக்கணும், இவனுக்கு இல்லாததா வேணும்னா அவன் பெரிய இன்னொரு ஏக்க கணத்துல வந்து அவன் வந்து இதை போட்டுக்கலாம். அது சின்ன விவசாய தோட்டத்தை போய் எடுக்கணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை அவனுக்கு. ஸோ நம்ம ஆசைப்படுதல்,
நம்ம ஆசிக்கிறது ஆண்டோட சித்தத்துக்கு ஒத்திருக்கிறதா, ஆண்டவர் அது பிரியப்படுகிறாரா அப்படிங்கிற போல யோசிக்கணும். அப்படி பிரியப்படாத ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு அது கிடைக்கலாம், ஐயோ ஆண்டவர் எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே, நான் அது எதிர்பார்த்தேன் எனக்கு கிடைக்கலையே, இது எதிர்பார்த்து கிடைக்கலையே. ஆண்டோட சித்தம் என்னங்க நம்ம வந்து பார்க்கணும். நம்ம எதிர்பார்க்கிற ஐட்டங்கள் வந்து ஆண்டோட சித்தப்படி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண்டோட சித்தப்படி இருக்குதா, அது நம்மளுக்கு உபயோகமா இருக்குமா, அதை யோசிச்சு பார்க்கணும். அப்படி நாம் அப்படி தப்பாக நம்ம ஆசித்து அதை ஒருவேளை ஆண்டவர் அதை மறுத்திருந்தால் நம்ம உடனே வந்து சோர்ந்து போய் ஆண்டவர் கடவுள் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படி வந்து சோர்ந்து போனால் சாத்தான் அந்த அந்த இடத்தில் அவன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். இப்படி இயேசபேல் வந்து அவன் கொன்னு பாவத்தை இன்னும் கூட்டாலோ அதே மாதிரி நம்ம வந்து சோர்ந்து போகும்போது சாத்தான் வந்து நம்மளை வந்து இன்னும் நம்மளுடைய பாவத்தை அதிகமா குடிப்பான். ஒருவேளை நம்ம வந்து ஆண்டவரை மறுதளித்து போனாலும் போய்விடுவான். அதனால நம்ம வந்து ஆசைப்படும் போது நாம் ஒரு காரியத்தை விரும்பும் போது இது ஆண்டவர் சித்தத்துக்கு இருக்குமா, இது ஆண்டவருக்கு உகந்தா இருக்குமா என்று பார்க்கணும். ஆண்டோடைய காரியத்தை நம்ம காத்திருக்கணும். அதுக்கு கேட்ட உடனே சித்தம் கிடைக்க காத்திருக்கணும். அப்படி கிடைக்கலன்னா அது ஆண்டவர் சித்தம் இல்லை என்று அதை சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம வந்து முழுமுறுக்கவோ ஆரம்பித்தால், தேவனுக்கு முழுமுறுக்கோ ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்கா சாத்தா உள்ள வந்துடுவோம். நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நம்மளோட பாவ வாழ்க்கை கூடி போயிடும். நம்ம அந்த பார்க்கணும். அடுத்தாப்புல இவன் அந்த 40 எடுத்த உடனே எலியா வாரான். எலியா வந்து என்ன பண்ற, நீ வந்து 40 நீ அவனை கொண்டுட்டா, அவனை எடுத்துட்டா நீ, அதனால உன் வீட்டுல இருக்க ஒரு நாய் கூட பிழைக்காதுன்னு சொல்லி ஆண்டவுடைய பெரிய கோச் விட்டாரு. புதிய பாட்டுக்கும் பழைய பாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, பழைய பாட்டில் ஆண்டவுடைய ஜட்ஜ்மெண்ட் இம்மீடியட். நீ தப்பு செய்தியா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதான் ஆண்டோடைய இது. நீ தப்பு செஞ்சியா உன்னுடைய வம்சத்தை அழிப்பேன், நீ இது செஞ்சியா நீ வந்து அழிந்து போவாய். உடனுக்குடன் அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட். இவன் வந்து அவனுடைய இதை எடுத்து சந்தோஷம் போன கொஞ்ச நேரத்துல எலியா வந்தான். வந்து என்ன பண்ணா, ஆண்டவர் உன் வீட்டு நாய் கூட இல்லாம அதை வந்து அவன் வம்சத்தை அழிச்சிருவான்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே என்ன பண்ணாவன், ரெட்டை உளுத்து இது பண்ண, ஆண்டவரை என்ன இப்படி பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் தண்டிக்கும் ஆண்டவர் அதே சமயத்தில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து வருவனை உடனே அவர் மன்னித்து விடுகிறார். இதான் பழைய பாட்டுல வந்து நீ நல்லா பாருங்க, தப்பு செஞ்ச உடனே ஆண்டவர் வில் கிவ் a வார்னிங். நான் உடனே அடிக்க போறேன், உன்னை சந்தி ஒழிக்க போறேன்னு சொல்லுவாரு. ஆனா அதே ஆளு உடனே அவனுடைய பாவத்தை இது பண்ணி அவனை மன கஷ்டத்தை அழுதா உடனே அவனை வந்து மன்னிச்சு என்ன சொல்றாரு, எலியா வந்து திரும்ப சொல்லும் போது, உன்னுடைய காலத்துல இது நடக்காது, உன்னுடைய காலத்துல வந்து கண்டிப்பா இது நடக்காது அப்படி சொல்லி அவனை வந்து வேண்டுனால அவனை வந்து, பட் அந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனா தண்டனை அவனுடைய காலத்தில் சமாதானம். நல்லா பாருங்க, நினிவேல மக்கள் அதிகமா வந்து பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் அவங்களை அழிச்சு போடுன்னு சொல்லி அனுப்புனாரு. ஆனா அவங்க ரெட்டெடுத்த போது அந்த ஆண்டவர் வந்து அவனை உடனே மன்னிச்சாரு. யோனா வந்து அதனால அவனுக்கு ரொம்ப விசனமாயிட்டு. பட் ஆண்டவனை சொல்றாரு, ஒரு ஆமண செடிக்கா நீ வந்து கஷ்டப்படுறியே, லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்கிட்ட வந்து என் மன்னிப்பு கேட்கும்போது நான் அவங்களை எப்படி அழிக்கிறது? ஸோ பழைய பாட்டில பார்க்கும்போது தண்டனை இமீடியட் நிச்சயம். ஆனால் உடனே அதுல இருந்து அந்த மனக்கஷ்டம் அழும்போது அப்பவும் ஆண்டவர் மன்னிக்க வல்லவராகிறார். ஆனால் புதிய பிரகாரத்துல இது வந்து நமக்கு இரக்கத்தின் காலம், தயவின் காலம். அதனால ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அப்ப தண்டிக்காம விடுறாரு. சோ அதனால என்னன்னா, ஆண்டவர் உடனே தண்டிக்காதனால மனனுடைய மனைவி மேட்டிமையாகி திரும்ப நம்ம வந்து பாவம் செய்யணும். ஸோ நம்ம இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிறிஸ்தவராய நம்ம வந்து இப்போ புதிய காலத்துல நம்ம கிருபையின் காலத்துல வாழ்ந்துருக்கோம். ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கிருபையின் காலத்தை இருக்கிறது சொல்லி நாம வந்து இன்னும் பாவத்தில் இருக்கிறோமா, அதாவது இன்னும் ஆண்டவர் பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத
யோசிக்கணும். ஏன்னா இப்போ வந்து சர்ச்சஸ்ல எல்லா சர்ச்சிலையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தீம் எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக ஒற்றுமை, சமூகத்தை எப்படி உயர்த்துவது அப்படிதான் இருக்க வெளிய பெர்சனல் லைஃப் எப்படி இருக்கிறது எந்த சர்ச்சிலையும் வந்து போதிக்கிறது இல்லை. இப்போ நம்முடைய பெர்சனல் லைஃப் எப்படி இருக்கு அதான் முக்கியம். ஸோ தயவுள்ள நம்ம இந்த கிருபையின் காலங்கள்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பழைய காலத்துல வந்து தப்புன்னா ஆண்டை அடிச்சவாரே அப்படி ஒரு பயம் இருக்கும். பட் கிருபையின் காலத்துல ஆண்ட உடனே நம்மளை தண்டிப்பதில்லை. பட் அவர் நம்மளை வந்து அவருடைய சன்னதியிலிருந்து பெருமண்டாக, அதாவது இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது அவருடைய சமூகத்தை விட்டு பெருமண்டாக நம்மளை வந்து தள்ளி போடக்கூடும். அதனால நம்ம வந்து இந்த காலங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்முடைய இந்த கடவுள் வந்து இரக்கத்தின் கடவுள். அடுத்த கடைசியா வந்து என்ன இருக்கா, அவன் வந்து கடைசியில அவன் ஆண்டா அப்படி மன்னிச்சும் பின்வாங்கி போயிட்டான். தன்னை சுற்றி இருக்க கும்பல நம்புறான். திரும்ப ராஜா வந்து திரும்ப இவன் வந்து சண்டைக்கு வந்த திரும்ப போர் வந்த உடனே என்ன சொல்றான், இப்ப கேக்குறான் யார்கிட்ட, மீகான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி கேக்குறான். மீகான சொல்றான், ஆண்டவர் சொல்ற அரசரை நீங்க போக வேண்டாம், நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, இல்ல கண்டிப்பா நீங்க தோத்து போவீங்க, நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனை சுத்தி ஒரு கும்பல் இருக்கு, இவனை சுத்தி ஒரு தீர்க்கதரிசி கும்பல் இருக்கு. அந்த கும்பல் எழுதி சொல்லுது, ஆண்டவரே நீங்க போங்க, ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆனா நடந்தது என்ன, அவன் ஆண்டவனுடைய சொல்லை மீறி அவர் சொல்லியும் அவன் அந்த இதுக்கு போனான். போகும்போது என்ன ஆச்சு, அவனுக்கு யோசபாத்த வந்து தன்னை மாதிரி ஒரு செட் பண்ணி அனுப்பிட்டு இவன் வந்து உருமாறிதான் போருக்கு போனான். ஆண்டவர் சொன்னாரு குரான் சொன்னாரு, ஆனா இவன் போனா எப்படி போனா, தன்னுடைய வேஷத்தை மாத்திட்டு போனான். கடைசியில வந்து எவ்வளவு போட்ட ஒரு அம்பு வந்து அவனுடைய இது பண்ணி கடைசியில செத்து போயிட்டான். சோ ஆண்டவர் சொல்லியும் தீர்க்கதரிசி சொல்லியும் தன்னை சுற்றி கொண்டிருக்கும் ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சொல்ல கேட்டு போய் அவன் வந்து நம்ம வந்து அவன் அழிஞ்சு போயிட்டான். சோ இந்த நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் பின்பற்றுகிற தலைவர்கள், நாம் பின்பற்றுகிற கிறிஸ்தவ தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இல்லைன்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அவங்க வந்து தடை போட்டுருவாங்க. ஏன்னா இப்ப உள்ள காலங்கள்ல நிறைய பிரசங்கிமார், நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு வீடு கிடைக்கும், நீ ஒண்ணு ஒரு பைக்ல போயிடலாம், உனக்கு ஒரு அழகான பொண்ணோ அல்ல பையனோ கிடைக்கும், நீ வந்து ஒரு வீடு கட்டிடலாம், அந்த லேண்டை வாங்கிடலாம், இப்படிதான் சொல்றாங்க. சாட்சிகள் வாசி பார்க்க, நிறைய சாட்சிகள் புக்ல வாசி பார்க்கும்போது நான் வந்து இதை கெட்டுறதுக்காக வேண்டி அந்த பணத்தை கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணாரு, நான் அந்த ஊழியத்துக்கு அப்படி கொடுத்தேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அந்த சாட்சிகள்ல ஆண்டவர் என்னை மாற்றினார், என்னோட பாவத்திலிருந்து மாற்றினார், அந்த ஒரு சாட்சியை பார்க்கணும்னா அந்த மாதிரி சாட்சி இருக்காது, ரொம்ப ரேரா தான் வரும். சொல்ல நாம் ஃபாலோ பண்ற பிரசிங்குவார் அல்லது சமய தலைவர் அல்லது நமக்கு உள்ள தலைவர்கள் எப்படி வழிபடுத்துகிறார்கள். அதாவது அவங்க கள்ளத்திக்கிறது சிலையை போல, ஓகே நீங்க ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒண்ணு இதுக்கு கிடைச்சிடும், ஆண்டவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிடும், நீங்க அப்படி ஆயிடலாம், நீங்க இப்படி ஆயிடலாம். ஆனா நல்ல போதைகள் என்ன சொல்றோம், கிளீனா இருக்கு. ஆண்டவர் நல்ல போதைகள் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அது ஆண்டவரை பற்றி அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் உள்ளந்த ஆவி, அது தீர்க்கதரிசனம், அது வந்து அது பொய் தீர்க்கதரிசனம் இருக்கிறார். நம்ம வந்து நாம் பின்பற்றுகிற தலைவர்கள், நாம் பின்பற்றுகிற லீடர்ஸ், அவங்க எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க உண்மையாக இருக்கிறாங்களா, அல்ல இவனை சுற்றி இருந்த கள்ளத்திற்கு சொன்னாங்க, நீ போ உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையான தீர்க்கதரிசி என்ன சொன்னா, நீங்க போகாதீங்க, போனா வெற்றி கிடைக்காதுன்னு சொன்னாங்க. தேவன் சொன்னதை மீறி இந்த குரூப் தன்னை சுற்றி இந்த கள்ளத்திகள் சொன்னதை கேட்டு போனா அவன் அழிந்து போனான். சோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் வந்து ஆவிக்கு வரையில் குறைபடுகிறோமா, அல்லது உலகத்தோடு ஒட்டி வளர்கிறோமா, அல்லது நாம் செய்த தவறுகளை மற்றவர்கள் மேல் பழியை போட்டு அதனால் செய்தேன் என்று நாம சொல்றோம்.
அது ஒரு பாவம் செஞ்சது என் பாவம் செஞ்சது காரணம் வந்து அவன் தான் அப்படின்னு சொல்றோமா, அல்லது ஆண்டோட சொல்ல நம்ம கேட்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்காக மன்னிப்பு தரும் பொழுது அதை வந்து உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? மன்னிக்கிற தேவனை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோமா? அடுத்தாப்புல நாம் எப்படிப்பட்ட தலைவர்களை, எப்படிப்பட்ட லீடர்ஸை நாம் ஃபாலோ பண்ணணும், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆகாப் மாதிரி ஒரு மோசமான ராஜா இஸ்ரவேல்ல எழும்பவே இல்லை. ஸோ நம்ம வந்து அவனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவன் மன்னிக்கிற தேவன். புதிய ஏற்பாட்டுல வந்து உடனே தண்டனை, ஆனா நீங்க கேட்கும்போது உடனே விடுதலை. பட் நம்ம இப்போ வந்து ரெச்சிப்பிங்க காத்து வரணும், அல்லது கிருபை காலத்துல இருக்கும். அதனால மனிதன் பைபிள் உள்ளது, மனிதனுடைய மனமானது பாவம் செய்வதற்கு எண்ணம் கொண்டிருக்கு, திறன் கொண்டிருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்ட மாதிரி புதிய ஏற்பாட்டுல வந்து உடனே வந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால மனிதனுடைய மனமானது பாவம் செய்வதற்கு தினம் கொண்டு இருக்க சொல்றோம். ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த கிருபை காலத்துல நம்ம ஆண்டோட கிருபையில நம்ம வாழ்றோமா, அவருடைய கிருபைக்காக வாழ்றோமா, அதை யோசிச்சு பார்க்கணும். அடுத்த நம்ம சுற்றி உள்ள ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க? நம்ம சுற்றி உள்ளவர்கள் நம்முடைய விசுவாசத்துக்குரியவர்களா இருக்கிறார்களா? நம்ம ஆண்டவருடைய உண்மையாக ஆண்டோட வழியில் நம்மளை நடத்துகிறார்களா, அல்லது உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை செய்கிறார்கள்? நம்ம யோசிப்போம், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்க இப்பொழுதும் சுவாமி ஆகாபுடைய அந்த கேரக்டரை படுத்துவோம் சுவாமி. எவ்வளவு ஒரு மோசமான கேரக்டர் சுவாமி. தேவரீர் இந்த கேரக்டர் பார்க்கும்போது நாங்கள் இவனை மாதிரி இருக்கக்கூடாது சுவாமி, அந்த மாதிரி நாங்கள் விரும்புகிறோம். தேவரீர் எங்களுக்கு பிளர் தரும் சுவாமி, உமக்குள்ளே இருக்கத்தக்க பிளர் தரும். நாங்கள் உண்மையான உண்மையாக எங்களை உங்களிடத்தில் உண்மையாக வழிநடத்துகிற போதகர்களை அல்லது சுவாமி தலைவரை நாங்கள் கண்டுகொள்வதற்கு திரும்ப செய்கிறோம். தேவனை மன்னிக்க தேவனாக இருக்கிறது சுவாமி. அதற்காக நான் திரும்ப நான் பாவம் செய்யாதபடி எங்களுக்கு காத்துக்கொள்ளும் வழிநடத்தி ஆசிரியர் சுவாமி. எல்லா துதிகளை உங்க செலுத்துகிறோம். மீண்டும் மாத்தாட இருக்கிறது சுவாமி. ஆமென். நன்றி ஐயா. இந்த நாளிலே கூட நம் மத்தியில அருமையாய் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆகாப் ராஜாவை குறித்து ஐயா பேசியிருக்காங்க. அனைவரும் கேட்டிருக்கிறோம். அவருடைய குணாதிசயம், அவங்க என்ன கர்த்தர் சொன்னதை எப்படியெல்லாம் அவர் ஏத்துக்கவே இல்லைன்ட்டு அநேக காரியங்களை சொன்னாங்க ஆகாப் ராஜாவோட. அதுல எலியாவை பற்றி சொன்னாங்க. நாம செய்யும் குற்றங்களை நாமளே நியாயப்படுத்தக்கூடாது, அது மற்றவங்க செய்யாம இருந்தா நான் செய்வேன் அதையும் சொன்னாங்க. நம்ம மன்னிப்பு கேட்க வேணும்னு சொன்னாங்க. அதே போல வந்து எலியாவை குறித்து சொன்னாங்க, யாக்கோபை குறித்து சொன்னாங்க, ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்ல, நிறைய பேரை சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் வந்து மனதுருகிற தெய்வமா இருக்காங்க. நம்ம ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறது நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பாவங்களை நம்ம பாவங்கள் செய்து உணர்த்தும் போதும் அதை கேட்கணும்னு சொன்னாங்க. நம்மள வந்து நம்மளுடைய பழைய ஏற்பாட்டுல வந்து கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் கரெக்டா சொல்றாருன்ட்டு அநேக சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கோம். இதை கிருபையின் காலம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும், நல்ல தீர்க்கதரிசிகள், போதகர்கள், நல்ல தீர்க்கதரிசினும் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் சொன்னாங்க. நல்ல போதகர்கள், நல்ல லீடர்ஸ் அப்படியா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதத்துல 2ஆம் வாரத்துல கேட்டிருக்கோம். எல்லாரும் கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. நானும் இந்த நாளில தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த நல்ல போதகத்தை சொல்லும் போதும் அதை கேட்டு அதன்படி நல்ல ஒரு இதுவா இருக்கணும். அநேக காரியங்கள் சொல்லியிருக்காங்க ஐயா, நான் கேட்டிருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப இது வந்து தெரியாத காரியங்கள் இதுல அதிகமா இருந்தது. இப்போது அவர் வந்து வலியுறுத்தி எல்லாவற்றையும் சொன்னாங்க. அது எனக்கும் தெரிஞ்சது. நானும் அதை கடைபிடிக்கணும் இந்த நாளிலே கூட. அது மாத்திரம் இல்ல, வந்து நான் செய்ய குற்றங்களை வந்து நியாயப்படுத்தக்கூடாது, அது ரொம்ப பிடிச்சிருக்காது. மற்றவங்க செய்யாம இருந்தா அதை நானும் செய்யாம இருப்பேன் அப்படி சொன்னாங்க. அது நான் ரொம்ப அதை எனக்கு வந்து அது என்னோட பேசிச்சு. அதற்காக நன்றி. வேற யாராவது சொல்ல போறீங்களா? இல்ல, எனக்குமே அந்த இதுதான்க்கா. நம்ம வந்து நம்ம பண்ற தப்ப வந்து எப்பவுமே நியாயம் படுத்துறோம். அது சில நேரம் சின்ன தப்பா கூட இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறோம். நான் வந்து இதனாலதான் இது பண்ணேன். அப்ப அது வந்து ஆண்டவர் வந்து அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. நம்ம வந்து அது அந்த ஜஸ்டிபிகேஷனை கூட கொடுக்க கூடாது அப்படின்றத கத்துக்கிட்டேன்க்கா. ஓகேம்மா, நன்றி. வேற யாராவது சொல்ல போறீங்களா? அக்கா, சர்ச்சுக்கு லேட்டா வந்துட்டா தண்ணி வரல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலக்கா, அது சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டேன். ஏன்னா
தண்ணி வராம இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட அது லேட் ஆகுது. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறது. அது அதாவது காரணம் சொல்லக்கூடாது. அவர் குடுக்க வேண்டிய கனத்த கரெக்ட்டா குடுக்கணும். நான் செய்யற தப்பு மத்தவங்க மேல அந்த பழி போடக்கூடாது அப்படின்ட்டு கத்துக்கினேன்க்கா. நன்றிம்மா. வேற யாராவது சொல்ல போறீங்களா? சரி, இப்போது நம்ம க்ளோசிங் ப்ரேயருக்கு போலாம். நம்ம மத்தியில ஆவிக்குரிய தாயா இருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா. கேட்குதா? கேக்குதுங்கம்மா. சரி. இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த புதமான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரே, நம்முடைய பாதப்படியிலே நம்முடைய ஆலோசனைகளை நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, இது மகனின் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த தெய்வ தயவுக்காய் கூட நன்றியுடன் தெரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆக ராஜாவின் காரியங்களை குறித்து நாங்கள் விதத்திலே நாங்கள் அவர் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்கள் செய்த பாவங்களை குற்றங்களை ஆண்டவரை நாங்கள் நியாயப்படுத்தி கொண்டு வாழக்கூடாது என்பதை நாங்கள் முழுமையாக எங்களுக்கு நானும் கற்றுக்கொண்டேன். அதற்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெறும்படியாய் கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம் ஆண்டவரே. போதகர்கள் சொல்லுகிற காரியங்கள் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதப்படியில் எல்லாத்தையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாளிலே செய்தி சொன்ன தனிமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நம்முடைய சார்ந்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பிள்ளைகளை மட்டுமாக நீ தாங்கி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வயதான காலங்களில் ரிட்டையர்மெண்ட் நாட்களில் நமக்கென்று தங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது செய்திகளை பகிர்ந்து கொடுக்க முடியாய் ஆலோசனைகளை சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை மட்டுமாக தாங்கி வருகிறீர் ஸ்தோத்திரம். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நித்தியத்திலே அவர்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெஜிமாவை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக துணிவோடு கூட நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்க அவள் நடப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யணுமாக்கி மன்றாடுகிறோம். விஜய்க்காக அவருடைய மனைவிக்காக செலுத்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. மென்மேலும் இப்படி ஆசீர்வாதம் அளவற்ற அன்பினாலும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை தாங்க வேண்டுமாக்கி மன்றாடுகிறோம். ஐசாக்காக அகத்தியனுக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளை குத்தல் நடத்தி கொண்டு வருகிறீர். பிள்ளைகளை கட்டாயம் மட்டுமாக அவர்களிடத்திலே பொறுமையும் ஆண்டு சகிப்புத்தன்மையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை தாங்கி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து குடும்பத்தை கத்தர் எடுத்து நடத்துங்க. கைட்டு செய்கிற வேலைகள் ஆண்டவரை பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நல்ல பலன் அவர்களுக்கு கிடைக்க ஆண்டவரை அரசாங்க உத்தியோகத்துக்காக எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களை நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷங்களை தயவடைக்க முடியாது உதவி செய்து உடைய சமூகத்திலே அதை பெற்றுக்கொள்ள முடியாது கூட கர்த்தர் உதவி செய்யணுமாய் கொஞ்சம் மன்றாடுங்க. கர்த்தர் வேண்டிய கிருபைகளை பாராட்டுங்க. ரைசாவுக்கும் அப்படியேப்பட்ட ஆண்டவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சாமிகள் வான்மனைக்கு மாற்றப்பட முடியாது கூட கர்த்தர் உதவி செய்யணுமாய் கொஞ்சம் மன்றாடு. பிள்ளைகள் நன்றாக படிக்க இந்த வருஷத்தில் தேர்வு பெறுவதற்கு தங்கள் ஞானத்தை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து தங்கத்துக்காக அவருடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். பிள்ளைகளையும் தாண்டி வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. அப்படியே குடும்பத்தின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியங்க. கிருபாவுக்காக சலமோனுக்காக அவருடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்க்கையின் காரியங்கள் நோக்கங்கள் திட்டங்கள் ஆண்டவரே நீ அறிந்திருக்கிறீர். அதை மென்மேலும் அவர் பிள்ளைகள் மீது கர்த்தாவை பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பை படிக்கக்கூடியான காரண காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்து குடும்பத்திற்கு ஒரு நல் வழியை காட்டும்படியாய் உதவி பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கணவன் மனைவியாக செய்து வருகிற அற்புதமான அந்த ஊழியத்தில் இன்னும் முழுமையான விடுதலையோடு பங்கு கொள்ள அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய தேவைகள் முழுமையாக சந்திக்கப்பட முடியாது கூட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆஸ்பத்திரியில் சுவீனமாக இருக்கிற பிரகாஷ்கார் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு அந்த எலும்புகள் போடத்தக்கதாய் ஆப்ரேஷன் கூடிய விரைவில் செய்யப்படத்தக்கதாய் கூட கர்த்தர் உதவி செய்து மனை கர்த்தர் கிருபையாய் நிற்ப நாட்களிலே தாங்க பண்ணமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாளைக்கு நடக்கவிருக்கும் பெண்கள் கூட்டத்தை கூட கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் தூரமாக கொஞ்சம் தூரம் போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக பெண்கள் ஆர்வத்தோடு கூட பாரத்தோடு கூட ஊக்கத்தோடு கூட இந்த பரிந்துரை ஜெபத்தை ஆண்டவரை ஏறெடுக்க தீவிரமாய் புறப்பட்டு வர கர்த்தர் உதவி செய்து நாங்கள் ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான ஜெபமாக அவங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரின் ஜெபத்திலே ஆண்டவரும் இந்த ஆலோசனைகளிலும் எங்கள் மத்தியிலே எங்கள் கூட இருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அநேக வாலிய பிள்ளைகள் திருச்சபையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தை ஆண்டவரை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள
ஆலோசனைப்படி நடக்க ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கத்தரை எடுத்து பயன்படுத்த குடும்பத்தின் பிள்ளைகளை பங்கு கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரை நீ ஆசிரியத்து குடும்பத்தின் பிள்ளைகளை அளவில்லாமல் நீ பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம். அடுத்த வாரத்தில் ஆகிலும் இன்னும் அநேக பிள்ளைகள் ஆனவரே குடும்பத்தின் பிள்ளைகள் அதிலே கலந்து கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க சாட்சி சொல்ல உங்களுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகணம் யாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரின் பஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். ஆமென். ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.